நாங்க பார்க்க சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக. ரித்திகா, அந்த கிச்சன் நீ இருக்க வேண்டிய இடம். எதுக்கு அவளை உள்ள விட்ட? நான் எங்கம்மா விட்டேன்? அவளதான் போய் ஒட்டிக்கிட்டா. நானும் அதை கண்டுக்கல. அங்கதான் ரித்திகா நீ தப்பு பண்ணிட்ட. அவ எவ்வளவு விவரமா இருக்கான்னு புரிஞ்சுதா உனக்கு? என்னம்மா, நம்ம வீட்லயும் அவ தானே சமைப்பா, அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கா. ஐயோ ரித்திகா, நம்ம வீட்ல இருந்தது வேற, இங்க இருக்கிறது வேற. ஷோ, ரெண்டு பேருமே குழப்பாம விஷயத்த சொல்றீங்களா? ரித்திகா, நீ இந்த வீட்டை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு அஸ்திவாரமே என்ன தெரியுமா? அந்த சமையல் கட்டை நீ கையில பிடிக்கிறதுதான். ஒரு வீட்டோட கிச்சன் யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்க கையில தான் அந்த குடும்பத்தோட மொத்த பவரும் இருக்கும். அதனாலதான் அவகிட்ட ஏன் கிச்சன் பொறுப்பு விட்டேன்னு நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியாதுமா. இதுக்குதான் நான் சமைக்கிறேன்னு முந்திரி கொட்ட மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறாளா? இங்க பாரு ரித்திகா, எவ்வளவு சீக்கிரம் நீ அந்த சமையக்கட்டை பிடிக்கிறியோ உனக்கு அவ்வளவு நல்லது. எப்படியாவது அவளை அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு நீ அந்த பொறுப்பை எடுத்துக்க பாரு. அவளை அங்கிருந்து மட்டும் இல்லம்மா, இந்த வீட்ல இருந்தே விரட்டணும். விரட்டுற சித்தி காதலியோ கபிலன் காதலியோ விழுந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆகும். அயலி, நீ சிவாவை கூட்டிட்டு போ. சிவா போ. இங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. யாருக்கடா மகன்? முதல்ல இங்க இருந்து கூட்டு போ. சித்தப்பா, நீங்க நிதானமா பேசுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. யாரு தடுத்தாலும் சொன்னாலும் நீங்க தான் என் அப்பா, நான் உங்க புள்ளதான். இதுதான் உண்மை. இது கூடிய சீக்கிரம் உங்க வாயால சொல்ல வைப்பேன். நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் என் அப்பா. உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். என்ன பேசுற? ஹைலி, கொஞ்சம் இவனை கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். சித்தப்பா, நீங்க வாங்க. சித்தப்பா போச்சு, சித்தப்பா போச்சு, எல்லாமே போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்னமா நீ பேசுற? கபிலன் போனத பார்த்த இல்ல, அவன் நாங்க பேசுனது எல்லாத்தையும் நல்லா காதுல வாங்கிட்டு தான் இவ்வளவு கோவமா போறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இதெல்லாம் தேவையாமா? சித்தப்பா விடுங்க, நாம பேசிக்கலாம். சித்தப்பா, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க. எப்படி எலி விட முடியும்? எப்படி பேசினாருன்னு பார்த்தல. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என் நெஞ்ச கிழிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியுதா எலி? அவர் வேணும் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் மேல தப்பு இல்லைன்னா இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடிய ஆள் அவர் இல்ல. ஆனா அவர் எதை நினைச்சு பயந்தாரோ அதே மாதிரிதான் இப்ப நடந்துச்சு சீனியர். என்ன பாக்குறீங்க? இந்த விஷயம் அவர் குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கபிலனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால அவருக்கு உங்க மேல வெறுப்பும் கோபமும் இன்னும் அதிகமா தான் ஆகும்.
இப்படி இருக்கும்போது எப்படி அவர் வாயில இருந்து நாம உண்மையை வர வைக்கிறது? சரி விடுங்க. காலத்தை விட சிறந்த மருந்து எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. காலமே இதை சரி பண்ணணும்னு நம்புவோம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல ஐலி. அவர் எல்லாரும் முன்னாடி கூட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் என்கிட்ட மட்டுமாவது வந்து உண்மையை ஒத்துக்கலாம்ல. நான் அவரோட சொத்துக்காக இங்க வந்திருக்கேன். எங்க நீங்க தான் அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் எப்படி அவர் உங்ககிட்ட வந்து பேசுவாரு? நான் உங்களை நம்பலாம். ஏன்னா நான் உங்க கூட ரொம்ப வருஷமா கூடவே இருந்திருக்கேன். அதனால எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா அவருக்கு உங்களை சுத்தமா தெரியாது. சொல்ல போனா நீங்க உயிரோட தான் இருந்திருக்கீங்களான்னு அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நீங்க அவரை தேடின மாதிரி அவரு உங்களை தேடலதான். அதுக்காக அவரு மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சதுனாலதான் உங்க அம்மாவே அவரை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு அவரு முன்னாடி போய் நான் தான் உங்க புள்ளன்னு சொன்னா யாராலையுமே உடனே ஏத்துக்க முடியாது சீனியர். அவரை கன்சிடர் பண்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதுக்குள்ள சரி விடுங்க.